வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உண்மையிலே வந்துங்க, இந்த காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அல்லது குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ், முன்னாடி பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்த இடத்துல நம்ம ஊருக்காரரு நாங்கள்லாம் காங்கேயத்தில் வந்து காலேஜ் ஆரம்பித்ததுக்கு ஒரு அடையாளம் அல்லது ஒரு அர்த்தம் ஏற்பட்டதாக நான் இன்றைக்கி வந்து ரொம்ப உணர்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துலையும் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அன்புக்குரிய நண்பர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் திரு இயாக்காக்கோ சுப்பிரமணியம் அவர்களே, அன்புக்குரிய பதிப்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்களே, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த நிறுவனத்தை அன்று இருந்த சூழ்நிலையில் தைரியமாக எடுத்து மிகச்சிறப்பாக தங்களை அர்ப்பணித்து கொண்டு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தொழிலில் நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள, அதுவும் ராமலிங்கம் மாமா வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள, அடிப்படையான ஒரு ஈடுபாடு உள்ள மனிதர். ஆனால் இந்த கல்விச்சாலையில் அவர்கள் தங்களது நேரத்தையும் தனது அறிவையும் ஆற்றலையும் செயல்படுத்துவது தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த இடம் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி இருக்குது. அது போயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் பார்த்து தேடி கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒழுங்காக நடத்துகிறவங்க கையில் கொடுத்துடணும். அது வந்து ஒரு 75 பேர் இழுத்த தேரை ஒரு 4 பேர் நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த பலசாலியெல்லாம் வருவாங்க இல்லைங்களா, நீங்கள் எல்லோரும் வந்துங்க நாங்கள் வந்து இழுத்துறோங்கிற மாதிரி 4 பலசாலிகள் இதை அருமையாக நடத்துகிறார்கள். கூடவே எனக்கு இங்கே வந்தப்போ திரு மகேந்திர கவுடா, a wonderful person whom I know him for a long time. To see him here, I could understand what kind of leadership the institute is wishing to become அப்படிங்கிறது I could visualize by seeing him here. அதோட இங்கே வந்து திரு பால்சாமி அவர்கள், திரு ராம்குமார் வந்து வரவேற்புரை வழங்கினார். திரு சுரேஷ் அதே மாதிரி அருமையாக இந்த புத்தகத்தை பற்றி சொன்னார். தேவி பாரதி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் வந்திருக்காங்க. நான் ஸ்டாலின் குணசேகரன்னா கூட அவங்கள நிறைய பார்த்துருக்கேன். கௌதம் தண்டபாணி அவர்கள், எனக்கு அந்த தம்பி ரொம்ப நாள் நல்ல பழக்கங்க, காங்கேயத்தை பற்றியே நினச்சிட்ருக்கிறவர். திரு இ கலைக்கோவன் அவர்கள், அதே மாதிரி முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அண்ணா அவங்கள பற்றி சொல்லிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைய கதாநாயகன், இன்று அவர்கள் இந்த நம்ம சஜிதாங்களா சுஜாதா அவங்க பேர் சாஜிதா, நீங்களே ஒரு கவிஞர் மாதிரி தான் பேசுகிறீங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா நிறைய நேரம் ஒரு விழாவில் வந்து அதனோட இந்த விழா விரிவுரை இது சொல்கிறவங்கள வச்சு தான் அந்த விழாவுக்கே மதிப்பு கிடைக்கும். ஏன்னா அந்த விழாவின் சிறப்பு, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணால் கூட செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் சிறப்பாக செஞ்சால் தான் அந்த விழா சிறப்படைகிற மாதிரி அற்புதமான ஆசிரியர்கள், இது எல்லாமே மகிழ்வாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி கி ராஜநாராயணன் அவரோட புக்கு எல்லாம் நான் படிப்பேங்க. அந்த திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் அதிகமாக வேலை செஞ்சதுனால அந்த சொல் வழக்கத்துக்கு ஒரு தனியான ஒரு சுவை உண்டு. அது மாதிரி நம்ம ஊர் சொல் வழக்கம், இப்போ நம்ம எல்லாருமே பேரெல்லாம் யாரும் நம்ம ஊர் பேர் வைக்கிறதில்ல. பேரை கேட்டால் ஊர் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பேரை கேட்டால் அவங்க எந்த ஊர் யாருன்னே தெரியாத அளவுக்கு நம்ம எல்லாம் தேடி புரியாத பேரை வைக்கிறோம். குழந்தைகளுக்கு பேர் வச்சுட்டு தாத்தா கிட்ட, அப்பச்சிக்கிட்ட, அம்மாயிக்கிட்ட போய் கேட்டால் அது என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் அந்த பேர் சரியாக வரல, அப்படித்தான் சொல்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லோரும் பேர் வைக்கிறோம். நகரத்தார் மட்டும்தான் இன்னும் பெயர்கள் வந்து காமாட்சி, லக்ஷ்மி, விசாலாட்சி, வள்ளியம்மை, சுப்பிரமணியம், சிதம்பரம் இதெல்லாம் மாறாமல் வச்சுருக்காங்க. எத்தனை தலைமுறை ஆனாலும் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அது நமக்கு வந்து உணராமல் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து அதையெல்லாம் போயிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பமாக நம் அடையாளம் என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் கூட எப்பவும் போகிறது, கல்லூரிக்கெல்லாம் போகிற ஒரு உடை வேறு. ஆனால் இன்றைக்கி இங்கே வரும்போது நம்ம அடையாளம் வேட்டி தானே, நம்ம விவசாயி தானே நம்ம அப்படின்னு சொல்லி தான் நான் வேட்டியில் வந்திருக்கேன். நம்ம அடையாளமே என்ன, ஒரே ஒரு குறை, ஏன்னா இயாக்காக்கோ சுப்பிரமணியம் என்ன பேச போகிறாங்க. நானும் இந்த புஸ்தகம் முழுசாக படிச்சுட்டேங்க. நைட்டு கடைசியாக முடிக்கும்போது 12:15 மணி பாம்பேயில் இருக்கும்போது படித்தேன். இடையில வேறு கேட்டார் இவர், வேறு ஆர்வமாக அப்போ அவங்க அண்ணா படித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். நான் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் புத்தகம்னு கையில் கிடச்சா படிச்சிருவோங்க. காரில் எப்போவுமே புத்தகம் இருக்கும். பாரதி கிருஷ்ணகுமார் அவங்கள்ட்ட கூட பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ படிச்சிட்ருக்கிற புத்தகம் வந்து சார் பேப்பர்,
அப்படிங்கிற புத்தகம். அது வந்து இந்த பேப்பர் போடுறவங்களோட வாழ்க்கை என்ன விதமாக தத்தளிக்கிறது. நம்ம எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ கடையில் இல்லை வீட்டில் காலையில் 7னா 7, 6னா 6 அந்த பேப்பர் வந்து விழுந்திருக்கணும், சுட சுட செய்தி படிக்கணும். அது வரலின்னா நமக்கு சுருக்குன்னு கோபம் வருது. ஆனால் அது போடுற ஆள் எப்படி கஷ்டப்படுறாரு. அது ஒன்றும் பர்மனெண்ட் ஃபுல் டே ஜாப் கிடையாது. அது வந்து டெம்ப்ரரி ஒரு இது, அதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. பெரிய பணமெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மாணவன் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன், நான் வந்து வாக்கிங் போகும்போது தினசரி பார்ப்பேன். தினமும் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 2 மாதம் பார்த்தேன். அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு மாவு ஆட்டுற கடையில் ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த தம்பி பேப்பர் உங்கள் கடைக்கும் போடுறாரு யாருன்னா, இல்லைங்க ஐயா இவர் 8வது படிக்கிறாரு, அவங்க அம்மா கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறாங்க அப்படின்னொடனே ஒரு நாள் அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி கொடுக்க சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவையும் அந்த பையனையும், அவனுக்கு ஒரு அக்கா, அவங்க வந்தாங்க. அந்த பையனோட தந்தை நம்ம ஊரில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ரொம்ப பிடிவாதமாக போற்றி வளர்த்தி அரசே வளர்த்தி கொண்டு இருக்கிற சாராயக்கடை அல்லது ஒயின் ஷாப்புக்கு வந்து ரொம்ப பெரிய கஸ்டமர் அவர். அதனால் அவருனால் வந்து அந்த குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்க வைக்க முடியல. இன்றைக்கி வந்து மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் அரசாங்கம் டார்கெட் கொடுக்குது, எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து அது நடந்துகிட்ருக்கு. அந்த பையனை கேட்டால் எனக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, காலையில் நான் 5:30 மணிக்கு ஆரம்பித்து 7:15 7:30க்குள்ளே முடிச்சுட்டு அரசு பள்ளியில் படிக்கிறேன், அங்கே போயிடுவேன் அப்படின்னா. என்னடா சாப்பிட்டு வருவேன்னா, அம்மா டீ கொடுப்பாங்க, குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னா. நான் இனிமேல் போகாத, அந்த பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லி நான் வந்து ஸ்டாலின் குணசேகரன் வந்து அனைத்து 25 வருஷமாக நம்ம புத்தக திருவிழா நடந்ததில் ஒரு 25 உரைகளை அவர் வந்து புத்தகமாக போட்டிருந்தார். அந்த 25 உரைகள் கொண்ட புத்தகத்தை அவருக்கு ஒரு பரிசளித்துட்டு, என்னென்ன இது சின்ன உதவிங்க நம்மளால் செய்ய முடியும். இது மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களோட அவங்களோட இந்த புத்தகத்தில் கூட எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு குறை, அவர் காங்கேயத்துக்காரனால காங்கேயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டார். இந்த தேங்காயை உடச்சி தேங்காயை பதப்படுத்தும் போது சல்ஃபாஸ் மாத்திரை வைக்கிறத பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எங்கேயுமே குறிப்பிடல. அவர் காங்கேயத்தினோட அடையாளம் சொல்லும் பொழுது இன்றைக்கி நம்ம விவசாயிகள் நம்ம வந்துங்க காலிஃப்ளவர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொப்பரையில் தண்ணி ஊற்றி சல்ஃபாஸ் மாத்திரையை போட்டு ஒரு முக்கி கொண்டு போய் கடையில் விற்றுட்டா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுன்னா அதை நம்ம செய்கிறோம். ஆனால் நமக்கு நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம். எங்கெல்லாம் பெண்களும் எங்கெல்லாம் விவசாயி மாதிரி இருக்கிற சராசரி மனிதனும் தர்மத்தை இழந்து செய்கிறோமோ அப்போது 5000 ரூபா அக்கௌண்ட்டில் பணம் வரத்தான் செய்யுங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கத்தான் செய்வாங்க. நம்ம அடையாளத்தை, இவர் சொன்னதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் யார் என்ற அடையாளத்தை இழந்து ஒரு ரோபோ மாதிரி போய் உங்கள் ஓட்டு ஏற்கனவே முடிவாயிருச்சு, நீங்கள் போடலின்னா உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு, நீ தான் வாங்கியிருக்கியே நீ போடு அப்படிங்கிற மாதிரி தவறான பணத்தை ஒருத்தர் திருப்பி அனுப்பிச்சார். திருவண்ணாமலையிலேயே என்னமோ ஒரு சோசியல் ஆர்வலர் வந்து எனக்கு இந்த பணம் எதுக்கு கொடுத்தீங்கன்னு திருப்பி அனுப்பிச்சாருனாங்க. நம்ம எல்லாம் அந்த மாதிரி மாறினா தான் நம்ம அடையாளமானவர்களாக இருப்போம், அல்லது அடையாளமற்றமாக ஒரு கொஞ்சம் அவர் வார்த்தையில் இந்த புக்கில் வர மாதிரி சொன்னால் முண்டமாக இருப்போம்ங்க, தலை இல்லாதவங்களாக இருப்போம். நான் இது ரொம்ப எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறேன். யார் வரணும், என்ன பண்ணும், யார் வேணால் வரட்டும், நல்லவங்க வரட்டும், நமக்குன்னு அடையாளம் இருக்குது. இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மாநிலத்துக்கு அல்லது இந்த பகுதிக்குன்னு அடையாளம் இருக்குது. ஐயாக்கோ சுப்பிரமணிய அண்ணா இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப என்னை விட இன்னும் ஆக்ரோஷமாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் செய்யுங்க நமக்கு வந்து சுத்தமாகவே நம்மளை பார்த்த உடனே அந்த புக்கிலே வரும். அந்த டீ கடை சொக்கலிங்கம் அண்ணாவோ அல்லது அவரோடவே சுற்றிட்டு இருக்கிற மணி வந்து காரில் வந்து கட்சி கொடியோடு வந்து இறங்கும் பொழுதோ நம்ம வந்து அவரை பார்த்துட்டு அவர் எப்படிப்பட்டவர், இவருக்கு என்ன இந்த அடையாளம், அப்படி தான் அங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு நீங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் முக்கியமாக நம்ம பதிப்பாளர் சொன்ன மாதிரி தயவு செய்து இதெல்லாம் படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான், 42 வருஷம் ஆச்சு. படித்ததை வச்சு ஒரு வேலைக்கும் ஆகாது, படித்ததை வச்சு ஒன்றுமே பண்ணல. அது வேணும், தேவையான இடத்துல வேணும். அது எப்படி வேணும்னா, நம்ம ஊர் கலெக்டர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இங்கே இருக்கிற காந்தி கிராமம் ஸ்கூலில் சொன்னார். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேங்க. காந்தி கிராமம் ஸ்கூலில் சொன்னார், 2 மிருகங்கள், ஒரு நரி, ஒரு கூர்மையான கொம்பு கொண்ட ஒரு மிருகம், ரெண்டும் வந்து ஒன்றா இருக்குது. அந்த கொம்பு இருக்கிற மிருகம் வந்து கொம்பை தீட்டி கொண்டு இருக்கிறது.
அப்போ அந்த நரி கேட்குது, அண்ணா இங்கே யாருமே இல்லையே, எதுக்கு கொம்பை தீட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்ட்டு. அப்போது அந்த கொம்பு கொண்ட மிருகம் வந்து சொல்லிச்சான், இல்லை திடீர்னு சிங்கமோ புளியோ வந்தால் ஐயா கொஞ்சம் நேரம் நில்லு, நான் கொம்பை தீட்டிட்டு வரேன் சண்டைக்கு வரேன்னு சொல்ல முடியுமா? வந்தோன்னே அது பாயும், நான் திருப்பி பாஞ்சாதான் நான் வந்து என்னை காப்பாற்றிக்க முடியும். படிப்புங்கிறது அந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்த விஷயம். நம்மக்கிட்ட அந்த அறிவு நிறைய இருக்கணும். எப்போ வேணால் எனி டைம் எனி சிச்சுவேஷன் யூ வில் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் கொம்பை எதுக்குடா சீவி வச்சுருக்கணும், மொன்னையாகவே வச்சுக்கலாம்னு சொல்லி படிக்கிற காலத்தில் படிக்காம விட்டுறாதீங்க. அது எப்போ தேவைப்படும், எப்போ பயன்படும், என்றைக்கு அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும், என்றைக்கு உங்களை அந்த அடையாளத்தை வச்சு மதிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தெரியும். ஆனால் அதையே தூக்கிக்கிட்டு நான் படிச்சிருக்கிறேனாக்கும், நான் அம்மா கூட போய் இந்த சமையல் கட்டில் நிற்க மாட்டேன், அப்பா கூட போய் கடையில் உட்கார மாட்டேன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி படிச்சிங்கன்னா தான், நான் அண்ணன் அப்போ அவங்கள்ட்ட கூட சொன்னேன், இதை எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் இதை கொடுத்து எம்பிஏ ப்ரொஃபஸர்ஸ் வந்து இதை பார்த்தா மரகதம் அவங்க பேசுகிறது எல்லாமே கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் டாபிக். அதை விட கம்மியானது ஒன்றுமே இல்லை. அது அழகாக தமிழ் எழுதி இந்த பக்கம் ஆங்கிலத்தில் எழுதுனா ஃபிலாசபிஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட்டுன்னு அதை கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் அவங்களோட கருத்து பூராமே இருக்குது. எங்கள் அம்மா ராமலிங்க மாமாவோட அம்மாவோ எல்லாரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான் நன்றியோடு இருக்கிறது. அல்லது கடுமையாக உழைத்தல், 4 தடவை தோத்தாலும் மறுபடியும் உழைத்தல். ராமலிங்க மாமாவுக்கு தெரியும், எங்கள் தொழிலில் மூக்கறுபடுறது, அவமானப்படுறது, இதெல்லாம் வந்து நிறைய பட்டால் தான் நிறைய மேலே வர முடியும். அந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களும் அந்த மாதிரி இருக்கணும். நல்ல ஆசிரியர்கள். இந்த வளாகம் ஒரு அற்புத வளாகம். இது கோவிலாகத்தான் உருவாச்சு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நல்லா பண்ணுங்கள். அப்போ அவர்களை பதிப்பாளரும் சரி, க சுப்பிரமணியம் அண்ணாவும் சரி நிறைய மேடையில் அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் சிந்தித்து இன்னும் அடுத்த கதை எழுதும் பொழுது ஆழமாக சிந்திச்சு. ஏன்னா 2 இருக்குங்க. நம்ம எடுத்த உடனே இப்போ ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருவதற்காக வந்து துடிப்போடு என்ன செய்கிறார், அதனால் என்ன விளைவுகள் வருது, அவர் நிலைமை என்ன ஆகும் யாருக்கும் தெரியல. வரவேற்பை பார்த்து மயங்கி விடக்கூடாது. வரவேற்பை பார்த்து சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அடுத்து எழுதுனா இன்னும் அது அர்த்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு அவரை போன்றவர்களை ஊக்குவிக்கும் சமூகமாக நாம் இருக்க வேண்டும். பதிப்பாளருக்கும் அதற்கு அணிந்துரை எழுதிய அண்ணா அவர்களுக்கும், இந்த மாதிரி நமது கல்லூரியில் அதை வெளியிடுவதற்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நிறுவனத்திற்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன்.